ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ராமர் பாலம் குறித்த விவாதம் மீண்டும் வந்திருக்கு. நீங்கள் இந்த ராமர் பாலம்ங்கிற கான்செப்ட் எப்போ உருவாச்சு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு புரியல. இப்போது பாலம் எப்படி இருக்கும்? மேலே இருக்குமா கீழே இருக்குமா? தண்ணிக்கு மேலே கட்டுறது தான் பாலம்னு கட்டிப்பட்டுருக்கோம். இந்த பாலம் எங்கே இருக்குது? இந்த ராமர் பாலம் கீழே கடலுக்கு அடியில் இருக்குது. அப்போ அது எப்படி பாலமாக இருக்க முடியும்? அது ஒரு மணல் திட்டு. கடலில் கட்டிக்கிற மணல் திட்டு. நம்ம கேள்விப்பட்ட அளவில் பாலங்கிறது ஆற்றுக்கு மேலே கட்டுறது தான் பாலம், கடலுக்கு மேலே கட்டுறது தான் பாலம், தண்ணிக்கு மேலே கட்டுறது தான் பாலம். இந்த பாலம் கடலுக்கு அடியில் இருக்குது. அது எப்படி பாலமாக இருக்க முடியும்? அது ஒரு மணல் திட்டு, அவ்வளோதான். ஒருவேளை ராமருடைய டெக்னாலஜி பிரகாரம் கடலுக்கு அடியில் பாலம் கட்டுற பிளான் இருந்ததோ என்னமோ தெரியல. ராமர் அவதார புருஷன் இல்லையா, எல்லாமே அவருக்கு தலைகீழாக தான் போயிருக்கும். அவர் பாலத்துக்கு அடியில் கட்டிடுறாரு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு மணல் திட்டு ராமேஸ்வரத்துக்கு கடைக்கோடியில் இருந்த இடத்துக்கு பேர் தனுஷ்கோடி. 60ஆம் வருஷம் 64ஆம் வருஷத்துலேயே அடித்த புயலில் அந்த தனுஷ்கோடி அழிஞ்சிருச்சு. ஆமாம். அதில் தான் ராமர் கோயிலும் சேர்ந்து போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ராமர் பாதம்லாம் அங்கே இருந்ததாக சொன்னாங்க, அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு, கடலுக்கு அடியில் போயிடுச்சு. ராமர் பாதம் இருந்ததா? அங்கே பாதம் இருக்கிறதா சொல்லி நாங்கள் போனபோது காட்டியிருக்காங்க. ராமர் பாதம் இங்கே தான் நடந்தார் போனார்னு. அதெல்லாம் கடலுக்கு அடியில் போயிடுச்சு. ராமரால் எதையுமே காப்பாற்ற முடியல. பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, எவனை தூக்கிட்டு போட்டான். அப்புறம் வீட்டை வந்து வச்சுக்கிட்டு இருந்தார். யாரோ சொல்லி ஊரை விட்டு துரத்தி விட்டார். அந்தம்மா வெளியில் போய் பிள்ளைய பற்றிச்சு. பசங்களும் வந்து அப்பனையே யாரும் தெரியாமல் அடிக்கிறதுக்கு வந்து கடைசியில் தற்கொலை பட்டு செத்து போனது தான் ராமனுடைய வரலாறு. தீக்குளித்து தன்னை நிரூபித்தாங்க. தற்கொலை நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லியிருக்கிறது தீக்குளித்து தன்னை. யார் தீக்குளி? சீதை வந்து சீதையை சொல்லலை, ராமனை சொல்கிறேன். ராமரை வந்து ஒரு லவனும் குசனும் அடித்து அடியில் பயந்து ஓடி போய் சரையு நதியில் விழுந்துல செத்து போகிறான். தற்கொலை தானே பண்ணிக்கிறான். லக்ஷ்மணன் தற்கொலை தான் பண்ணிக்கிறான். ஏது தற்கொலை கொலை காப்பா பிறந்தாருன்னு எப்படி சொன்னீங்க? அதான் கேள்வி கேட்டாங்க. வைரமுத்தா தான் கேட்டார். பிறந்தார்னு சொல்கிறீங்களே, அப்போ அவரை எப்படி மனுஷனாக இருக்க முடியும்? ஒரு தாய்க்கு அவதரிக்கிறார். அவதாரம்னாக்கா அது எப்படிங்க? இப்போ ஜீசஸ் சொல்கிறீங்க, தேவனுடைய தூதன்னு தான் சொல்கிறார். கடவுளின் அவதாரம் அவர் சொல்லலை. நபிகள் நாயகம் இருக்கார், கடவுளுடைய தூதன்னு தான் சொல்கிறார். இறைவனுடைய தூதன் தான் சொல்கிறார். இறைவனுடைய மகன், இறைவனுடைய அவதாரம்னு அவர் சொல்லலை. ஆக இவர் வந்து ஒரு கடவுள்னாக்கா அவருக்கு எப்படி பிறப்பு இருக்க முடியும்? பிறப்பு விருப்பம் இல்லாதவன் தானே கடவுள். ராமநவமிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா, ராமநவமின்னு சொன்னீங்கன்னா இன்னும் அது அடுத்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இந்துக்களுடைய இது பிரகாரம், நம்பிக்கை பிரகாரம் நவமிலையும் அஷ்டமிலையும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ரொம்ப கெட்ட நேரம்னு அர்த்தம். ராமநவமி கெட்ட நேரம், கோகுலாஷ்டமி கெட்ட நேரம், அஷ்டமி நவமி பார்த்து வேலை செய்யணுவாங்க, எல்லாட்டி கெட்டு போகணுவாங்க. ஆக ராமன் பிறந்தது கெட்ட நேரம், கிருஷ்ணன் பிறந்தது கெட்ட நேரம். இந்துக்கள் நம்பிக்கை அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இவனுக்கு பிறந்த நேரமே கெட்ட நேரம், இவங்க பிறந்ததுனால தான் அது கெட்ட நேரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியெல்லாம் இவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ ஒரே பதில் தான், ராமர் வந்து ஒரு பாலம் கட்டினாரோ அது கடலுக்கு மேலே இருந்திருக்கணும். அது இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வால்மீகி எழுதிய ராமாயணம் தெற்கு பகுதிக்கு அது வரவே இல்லை. அவர் சொல்கிற அந்த குகனோட போய் அந்த ஆற்றை கடந்தவர் தான் வால்மீகி ராமாயணத்தில். கடலை கடந்த மாதிரி எதுவுமே இல்லை. வடக்கு எழுதுனது அப்படி. வால்மீகி ராமாயணத்தில் கடலை கடந்த வால்மீகி ராமாயணத்திலே ராமேஸ்வரம் வராருல. ராமேஸ்வரம்லாம் கிடையாது. இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைகளில் வந்தது. தெற்க வரவே இல்லை. அது எல்லாமே அங்கேயே முடிஞ்சிடுது. வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் தெற்கு பகுதியே அதில் இல்லை. அந்த கிஷ்கிந்தாவெல்லாம் வடக்கில் தான் இருக்குது, தெற்கெல்லாம் இல்லை. கம்பன் தான் அதுக்கு தென்னாட்டு உருவத்தை கொடுக்குறான். கம்பன் தான் அதுக்கு தென்னாட்டு உருவத்தை கொடுக்குறான். துளசிதாச ராமாயணத்துலேயோ வால்மீகி ராமாயணத்துலேயோ தெற்கு பகுதியே கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்கா ஆரியர்களுக்கு கடலுங்கிறதே தெரியாது. அவங்க வந்து உஸ்பெகிஸ்தான் போன்ற கடல் இல்லாத ஒரு இந்த நிலப்பகுதியிலேருந்து வந்தவங்க கடலையே பார்த்ததில்லை. கஜினி முகமது ஏன் படையெடுப்பு நிறுத்தினா தெரியுங்களா? அவன் கடலையே பார்க்கல. குஜராத்துக்கு அத்தனை தடவை படையெடுத்துக்கிட்டு வந்தவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவன். யாரும் தடுக்கிறதுக்கு ஆளையில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு தடவை ரொம்ப தள்ளி போனபோது கடலை பார்த்தோன்னு பயந்துட்டான். இது என்னடா இவ்வளோ பெரிய ஏரி இருக்குதுன்னு. அந்த பயத்துக்கு அப்புறம் தான் இங்கே போனோம்னா நம்ம எதாவது ஆகிடும்னு பயந்து தான் அவன் வர்றதை நிறுத்தினான். மண்ணை குஜராத்தில் இருந்த ரஜபுத்திரர்களோ எவனோ தடுத்து அவன் நிற்கலை. கடலை பார்த்து பயந்து தான் நின்னா வரலாறு. அதுதான் வேதங்களில் வந்து கடலே சொல்லப்படலை. கடலே சொன்ன அவங்களுக்கு தெரியாது. ஆதாரத்தை நான் காட்டுறேன். ரிக்வேதத்துலேயும் இது அவங்க ரிக்வேதத்தினுடைய பகுதிகளான 4 வேதங்கள் 4 வேதங்களில் ஒரே வேதம் தான்.
அதனுடைய பாகங்கள் தான் அதர்வ வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இதெல்லாம் வந்து அதனுடைய பாகங்கள், அத்தியாயங்கள். அது ஒரே வேதம் தான். அந்த வேதத்தில் கடலை பற்றி சொல்லவே இல்லை. கடல் தெரியாதவங்களுக்கு அவங்க பார்த்த மிகப்பெரிய நதி வந்து சிந்து நதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து கங்கை நதி பக்கம். அந்த 2 நதி தான் அவங்களுக்கு அவங்க பார்த்த நதிகள். அந்த பக்கம் இருக்கிற அந்த பிரேரி புல்வெளியிலேருந்து கைபர் கணவாய் வழியாகவும் போலன் கணவாய் வழியாகவும் உள்ளே இறங்கி வரும்போது அவங்க கடலே பார்க்கல. அவங்க எதையுமே பார்க்காம தான் வந்திருக்காங்க. தண்ணியை பற்றி அந்த தண்ணியை தேடி வந்ததுனால தான் இங்கே வந்தானுங்க. அவனுக்கு தண்ணி தேடி தான் அவனுக்கு வந்தது. அதனால் வால்மீகி ராமாயணத்தின்படி இலங்கைங்கிறது வந்து அங்கேயே இருக்குது. அந்த லங்காங்கிறது வந்து அங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற லங்கா. அதில் வந்து கடல்லாம் சொல்லும். மத்திய பிரதேச லங்கா இலங்கை இந்த இலங்கை இது கம்பன் வந்து நம்ம ஊரை மாற்றி காட்டலாம். அப்படி தான் பண்ணலாம். படத்தை டப்பிங் செய்யும்போது நேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல மாற்றுற மாதிரி இவர் மாற்றிக்கிட்டார். இந்த நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை மாற்றும். சீதை வந்து லக்ஷ்மணன் வந்து கோடு போட்டு போகிறான். இதை தாண்டி நீ போகக்கூடாது. லக்ஷ்மண் ரேகா இவன் தாண்டி போகிறான். அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டா. போராடலை. வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் சீதை போராடவே இல்லை. ராவண அவளை அழகா தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் அந்த புஷ்ப விமானத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். அழகாக தான் தூக்கிட்டு போகிறான். அது அழகாகவே அது வந்து அப்படியே சொல்கிறான். தொடையில் கையை வச்சு இப்படி தூக்கி இப்படி இவ்வளோ தூக்கி எடுத்துக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறான். விரும்பி தான் அவள் போகிறான். அவள் போராடவே இல்லை. இதெல்லாம் தான் அதில் இருந்து கம்பன் தான் இந்த கணையாளி இதை இந்த கதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ராவணன் கூப்பிடும்போது சீதை விரும்பி போனாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பாஜகவினர் ஏற்றுக்குவாங்களா? அவங்க ஏற்றுக்கலான்னு என்ன பண்ணுறது? அப்புறம் ஏன் லக்ஷ்மண் ரேகாவையா அவள் தாண்டினா? எதுக்காக தாண்டினா? அதுதோ மாரிசன்கிற மாயமான் வந்து ஏமாற்றி போனதாக தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க ஒரு பச்சையாக சொல்லணுன்னாக்கா ஒரு இளவரசி நேபாளத்தை சேர்ந்தவர், இந்திய நாட்டை கூட சேர்ந்தவர் இல்லை, நேபாளத்தில் பிறந்தவர், நேபாளத்தில் வளர்ந்தவர், அப்பா அம்மா யாரும் தெரியாது, கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவர் அரண்மனையில் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவளை வந்து இந்த ஆள் சுயவரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். வந்துட்ட உடனே அவங்க அம்மா சித்தியோ யாரோ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு காட்டுக்கு போனாக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? 4 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்குது. இவன் மாத்திரம் காட்டுக்கு போகணுன்னா அவள் எப்படி இருப்பாள்? அவள் லக்ஷ்மணன் பொண்டாட்டி ஊர்மலை வரமாட்டேன்ட்டா. அவள் அங்கேயே இருந்துட்டா. இல்லை லக்ஷ்மணன் ஏன் காட்டுக்கு போனாங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுக்கு வர காரணங்க தெரியாது. இல்லை அண்ணன் மேலே கொண்டு அண்ணன் மேலே பாசம். அன்னைக்கு தான் புதுசாக கல்யாணம் ஒரு பொண்டாட்டி விட்டு போகிற அளவுக்கு அண்ணன் மேலே பாசமா? புரியலையே. ஊர்மலையனுடைய கோபத்தை ஊர்மலையின் சாபம்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஊர்மலை யாருன்னு தெரியுமா? லக்ஷ்மணனுடைய மனைவி. அவளும் தான் ஒரு இளவரசி. அதை புதுசாக கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போகிற அளவுக்கு அண்ணன் மேலே பாசம்னாக்கா அப்படியே அந்த பாசம் புல்லரிக்குது. அவனுக்கு எப்படி தெரியும் சீதை வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா ஓடிடுவா அப்படிங்கிறதுக்காக ஏன் கோடு போட்டான்? அந்த அளவுக்கு சீதை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும்? ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்குது. பக்தர்கள் மனம் புண்படுங்கிறது வேறு விஷயம். எழுதும்போது கொஞ்சம் யோகியமாக எழுத வேணாமா? அப்போ ராமரே ஒரு கற்பனை, ராமர் பாலம்ங்கிறது கற்பனைங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். யார் இருக்கிறா? ராமனுடைய வாரிசுகளை யார் இருக்கா? யாருக்கு அதுக்கப்புறம் 11 குஷனுக்கு அப்புறம் யார் இருந்தா? ரகுவம்சம். ராஜாஜி அவர்கள் சொல்கிறாங்க, ராஜாஜி வந்து உங்கள் கருத்து உடையவர் கிடையாது. அவர் பெரியாருக்கு முற்றிலும் எதிரானவர். ஆனால் அந்த கல்கியே ராமர் அவதாரமும் அல்ல, கடவுளும் அல்ல, ஒரு நேர்மையான உதாரண புருஷனாக வாழ்ந்த மன்னருங்கிறார். அவருக்கு பேரே என்னன்னா, ராமனுடைய ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, அவங்க அப்பா தசரதா 50,000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வாங்குற ஒரு வரலாறு. அது உண்மை பொய்யா இல்லை, பல பெண்களை அவர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவருக்கு பிறந்த ஒரு ராமன் ஒரே மனைவியக்காக இருந்தான். அந்த மனைவியை தேடி அலைஞ்சான். காணாமல் போனவள அவங்க அப்பன் புத்தி அவனுக்கு இருந்ததுன்னா போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அவளை தேடி போனாங்கிறது தான் ராமனுக்கு இருக்கிற ஒரே சிறப்பு. வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவன் ஒரு வீரனும் கிடையாது, அவன் ஒரு போரிடவும் கிடையாது, அவன் ஒரு மன்னனாக இருந்ததும் கிடையாது. எதுக்குமே ஊரார் பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் ஆடினவன். அப்படிப்பட்ட ஆளைத்தான் அவனை காட்டுறாங்க. ஒரு சாதாரண எல்லா வகையான பலவீனமும் உள்ள ஒரு மனிதனாக தான் ராமன் ஒரு மன்னர் வடக்க இருந்திருக்கலாம். ராமனுங்கிற பேரில் இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மன்னர் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தது அந்த கதையா? எங்கே எப்படி வந்தார், எங்கே வந்தார்? ஏன்னா நேரு சொல்லியிருக்காரு, ராமாயணங்கிறது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த போராட்டம். நேரு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அவருடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள்ல இந்திரா காந்தி 2 லெட்டர்ஸில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பேர் இந்திய சரித்திரமாக என்னமோ தான் நேருடைய இது அப்படிங்கிறது. அதில் அவர் தெளிவாகவே எழுதுகிறார். பல விஷயங்கள் அதில் எழுதுகிறார். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து அசிங்கமாக இருப்பாங்கங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து குரங்கு மூஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி
அவங்கள வந்து ஆரியர்கள் கேவலப்படுத்தினாங்க. அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து குரங்கு. இப்போ ஆஞ்சநேயர் திராவிடர்கள் இவங்களுடைய உதவியில் தான் அவன் போகிறான். இந்த கிஷ்கிந்தாங்கிறதே வந்து திராவிட இனத்தை காட்டுறது. ஐயா இதில் வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து இது பண்ணி காப்பாற்றி தான் இது பண்ணுறாங்க. ராவணனை வந்து ஒரு சிவபெருமானுடைய இதாக காட்டுறாங்க. ஆரிய மதத்துக்கு சிவபெருமானுக்கு என்ன சம்பந்தம்? அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ராம வந்து எவ்வளோ உயர்ந்தவன், விஷ்ணுவோட அவதாரம் சொல்கிற ராம சிவனுடைய பக்தனான ராவணனை கொண்டது தோஷன்றான். அந்த தோஷத்தை கரைக்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் வந்து லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி நான் பண்ணது தப்புன்னு ராம மன்னிப்பு கேட்குறான். அதுதான் ராமேஸ்வரம். ஒத்துக்கிறாங்களா? ஆரிய மதத்தினால் ஏற்கப்படாத திராவிட கடவுளான சிவபெருமானுக்கிட்ட விஷ்ணுவின் அவதாரம் சொல்லப்படுகின்ற ராமன் வந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ சிவபெருமான் தானே பெரியவர். அதை ஏற்றுக்கிறாங்களா? பொள்ளாச்சி ஜெயராமன் தான் சொல்லணும். அவர் பேரிலே அறிவுலக மேதை. அறிவுலக மேதை இல்லை. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா தமிழருக்கும் தமிழர் நிலத்துக்கும் ராமாயணத்துக்கும் ராமருக்கும் எல்லளவும் தொடர்பு இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஆன்மீகம் என்ற அடிப்படையில் கூட தொடர்பு கிடையாது. தமிழர் ஆன்மீகத்துக்கும் ராமனுக்கும் தொடர்பு இல்லை. நீங்கள் எல்முருகன் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார், கட்சிக்கு தலைவரான உடனே. வேல் போராட்டம். அவர் பெரிய பாஜக வர்றதுதாக்க என்ன இது பண்ணியிருக்கணும், ராமனை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போயிருக்கணும். போகலையே, முருகனை தான் எடுத்தார். யாரும் சீந்த மாட்டாங்கன்னு தெரியும். கிருஷ்ணனையும் ராமனையும் காட்ட யாரும் சீந்த கூட மாட்டாங்க. இப்போ ராமனையும் கிருஷ்ணனையும் கிண்டல் பண்ணி பல கதைகள் வந்துருக்குது. அதே சமயத்தில் முருகனை கேவலப்படுத்தியோ சிவபெருமானை கேவலப்படுத்தியோ ஒரு படமும் வந்ததில்லை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அதெல்லாம் தொட மாட்டாங்க அவங்க. அம்மன் இது வந்து வழிபாடுங்கிறது ஆரிய மதத்தில் கிடையாது. அம்மனை கேவலப்படுத்தி எவனும் படம் எடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரி படம் ஒன்றில் தான் பராசக்தியை கேவலப்படுத்தி எடுத்த படம் ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு. வேறு எந்த படத்துலையும் அம்மனை வந்து அதை பக்தர்கள் கொண்டாட தானே செஞ்சாங்க. வெறுமனே தீக்காக்காரங்களும் திமுககாரங்க அப்போ தீக்காக்காரங்க கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கலைஞரோட சண்டை. திமுககாரங்க மட்டும் பார்த்தா அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. பராசக்தியில் வந்து அம்மனை வந்து இது பண்ணல. ஒரே கேள்வி தான் அதில் இருந்தது. அந்த பராசக்தி கோயிலுக்குள்ளார கற்பழிப்பெல்லாம் நடக்குதுங்கிறது தான் அதில் காட்டுது. பராசக்தி அம்பாள் எந்த காலத்தில் பேசினாலுங்கிற ஒரு வருஷம் வசனம் தான் அதில் வந்து வேலைக்காரி அதோட வேலைக்காரியில் வந்து எடுத்து அடிப்பா. அப்படி உனக்கு கும்பிட்டனே, உனக்கு கொடுத்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன், எங்கள் அப்பனை காப்பாற்றிருப்பேனேங்கன்னு சொல்லி தட்டெல்லாம் தூக்கி அடிப்பார் மேலே. அந்த சீனெல்லாம் அன்னைக்கு இருந்த டைரக்டர் ஏஎஸ்ஏ சாமி அவ்வளோ தைரியமாக எடுத்தார். அதை வந்து கே.ஆர். ராமசாமி தைரியமாக நடித்தார். இன்னைக்கு எந்த மதத்தில் அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அது தெலுங்கில் எடுத்தபோது என்.டி. ராமராவ் அந்த சீனை நடித்தார். கடவுள் வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமி அந்த சீனை நடித்தார். அங்கே தெலுங்குல கிருஷ்ணராவே இருந்தாங்களே. அவர் கிருஷ்ணராவே அவரை கிருஷ்ணராவே நடித்தாங்க. அந்த அளவு ராமர் கிருஷ்ணர் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க. அது வேறு. அதெல்லாம் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது என்னன்னாக்கா, அப்படி ஒரு பாலம் கட்டி இருந்திருந்தாக்கா பாலம் கடலுக்கு மேலே இருந்திருக்கணும். அது அடியில் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் ஒரு வேளை நடந்திருந்தால் எத்தனை முறை ஆழிப்பேரலை ஆட்கொண்டதோ அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் இடையில் உங்களுக்கு தெரிஞ்சு 64 அவ்வளோ பெரிய ஆழிப்பேரலை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2004 சுனாமிங்கிற ஒரு பேரலை நம்ம சென்னையிலே வந்தது. அப்படி ஒரு ஆழிப்பேரலை வந்து அந்த பாலம் கீழே போயிருக்கலாம்ல. அப்படி இருந்திருந்ததுன்னா ராமாயணம் எப்போ எழுதப்பட்டது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, ஒரு ஐடியா இருக்கா? ராமர் வாழ்ந்த காலம் 1,50,000 ஆண்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 1,50,000 காலத்துக்கு முன்னாடி. வால்மீகி 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாரா? அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு 56 வருஷம் கழித்து எழுதியிருப்பாரா? சிலப்பதிகாரம் எப்போ வந்தது? சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஏறத்தாலும் 1,00,000 வருஷம் கழித்து வந்திருக்கு. அதில் குமரியோடு பகருளியாரும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயரங்கிறாங்க. ஒரு பிரளயம் ஒன்று வந்ததை அவர் இதை சொல்கிறாங்க. பைபிளில் இருக்குது பிரளயம் ஒன்று வந்ததுங்கிறது. எல்லா மதங்களையும் ஒரு பிரளயம் ஒன்று நடந்து பூமி வந்து அந்த பிரளயத்தில் அழிஞ்சுது. அந்த பிரளயம் வந்தபோது பிளந்து அதிலிருந்து பிச்சுக்கிட்டு போனது தான் சந்திரன். அது என்ன பிக் பேங் தியரி மாதிரி அது அப்படி வெடிச்சுக்கிட்டு போனதில் அதில் பிச்சுக்கிட்டு போனது தான் சந்திரன். அது சந்திரன் வந்து பூமியினுடைய பகுதி தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, சந்திரனுடைய சைஸும் பசிபிக் சமுத்திரத்தினுடைய சைஸும் ஒன்று. சந்திரனை கொண்டு பசிபிக் சமுத்திரத்தை வச்சுக்கினா பூமி ஆகிடும். அது வரலும் நிலப்பாகமாக இருந்த பூமி அந்த பிரளயத்துக்கு பிறகு
மூணில் ஒரு பங்கு நிலமாகவும் 2 பங்கு நேராகவும் மாறுறது பிரளயத்துக்கு பிறகுதான். 4 பக்கமும் தண்ணியா இருந்தது. ஆமா, அது வந்து நிலா வந்து தனியா போனதுனால அந்த பகுதி நிலமா மாறிடுச்சு. அது நிலவா மாறிடுச்சு. அந்த நிலப்பகுதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல பசிபிக்னு ஒரு சமுத்திரம் உருவாயிருச்சு. அதுக்கு என்னடா ஆதாரம்னா நிலவனுடைய சைஸும் பசிபிக்குடைய சைஸும். இது வந்து பைபிளில் இருக்குது, எல்லா மதங்கள்லையும் அது சொல்லுது. அதே தான் சிலப்பதிகாரமும் சொல்லுது. பகருளியாருன்னு ஒன்று இருந்தது, குமரியாருன்னு ஒன்று இருந்தது, தென்மதுரைன்னு ஒன்று இருந்தது. இதெல்லாம் லெமூரியா கண்ட இருந்ததுக்கான ஆதாரங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல 1 லட்சத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பாலம் என்ன ஆச்சுன்னு இளங்கோடிகள் எழுதியிருப்பார் இல்லையா. இப்போ சமீபத்தை எடுப்போம். பாரதியார் சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம். ராமர் பாலம் இருந்திருந்தால் அதை எழுதியிருப்பார் அவர். அந்த பாலத்தை சரி பண்ணணும்னு சொல்லி எழுதியிருப்பார். சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம். ராமர் பாலம் தான் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு என்னத்துக்கு பாலம் அமைக்கணும்? அப்போ பாரதியார் முட்டாளா? கேளுங்க சொல்லுங்கள். அப்போ இந்த சேது சமுத்திர திட்டம் தமிழர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும், தூத்துக்குடியை மிகப்பெரிய அளவில் பொருளாதார நகராக மாற்றுங்கிறதுக்காக தடுக்கிறாங்களா? அது மாத்திரம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சீன எல்லை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை. வடக்கில் எந்த அளவுக்கு இருக்குதோ நெருக்கமாக இருக்குதோ அதை விட நெருக்கமாக தென்னாட்டில் தென்பகுதியில் நம்ம இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து 450 மைலில் சீன எல்லை. இலங்கையிலேருந்து நீங்கள் இந்து மகாசமுத்திரத்தை 450 மைலில் சீனா இருக்குது. இன்றைக்கி இலங்கையை வந்து அவங்க கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஆபத்து, சீனா ஆபத்து வந்து வடக்கில் இல்லை, இப்போ தெற்கு பகுதியிலேருந்து தான் வருங்கிற அளவுக்கு இப்போ பேச்சு ஆரம்பமாக இருக்குது. அதனால தான் கூடங்குளம் அணு உலையை நம்ம அங்கே வச்சோம். ஒரு சிச்சுவேஷனில் என்ன சொன்னாங்கன்னா அணுகுண்டு அங்கே செய்கிறாங்கன்னாங்க. அந்த பயம் அங்கே சீனாவுக்கு இருக்குது, அணுகுண்டு செய்கிறாண்டான்னு. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கே தான் போய் சர்வீஸ் பண்ணிக்கிறான். ஆக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. காரணம் சீனா பக்கத்தில் இருக்குதுங்கிறதுனால. நீங்கள் இந்த சேது சமுத்திரத்தை பண்ணி நீங்கள் சர்வதேச கடல் வழியாக அதை மாற்றினீங்கன்னா அந்த கடல் வழியில் இப்போ சர்வதேச கப்பல்கள் போகும்போது சீனாவுடைய படையெடுப்புக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சர்வதேச கப்பல்களை ஏதாவது நாசப்படுத்தினா அகில உலகம் அடிக்கிறதுக்கு வந்துடும். அந்த இராணுவ பாதுகாப்பு. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய மீனவர்கள் போய் மீன் பிடிக்கும் போதெல்லாம் சிங்கள கடற்படை வந்து அடிக்கிறான்ல. இந்த சேது சமுத்திரத்தை இது பண்ணிட்டாக்கா அது எப்படி வரும்? சிங்கள இராணுவம் எப்படி வருவாங்க? இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. தமிழர் இறையாண்மை மட்டும் இல்லை, இந்திய இறையாண்மையும் இறையாண்மையும் பாதுகாக்குது. 24 கடல் மையம். பாஜகவினர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அவன் கண்ணில் படுறதெல்லாம் மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி எடுக்கணும். அவங்க தான் இந்தியாவை நேசிக்கிற தேசபக்தர்கள். அவங்களுக்கு இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம்? வந்தேரிகள் அவங்கள பொறுத்தவரை பிரேரி புல்வெளி அவங்களுடைய சொந்தம். திராவிட இயக்கத்தை தானே பிரிவினைவாதிகள், நாங்கள் தான் தேசபக்தின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யார்கிட்ட இருந்து பிரிவினை கேட்குறோம்? அந்நிய வந்தேரிகளான ஆரியர்களிருந்து பிரிவினை கேட்குறோம். எங்கள் சொந்த நாடு இது, திராவிட நாடு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல இருப்பது திராவிடர்களுடைய பூமி. இதில் இருந்து வந்தேரியான ஆரியனை நீ வெளியே போகிறது தான் நம்ம கேட்குறோம். அதை தான் அவங்க சொல்கிறான், எங்களை பிரித்து பார்க்குறடாங்கிறான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. உண்மைதானே அது? நீ யாரோ எங்கேருந்தா வந்தவன், நீ யார் எங்களை வந்து கேட்குறது? அப்போ ராமர் பாலம் என்பதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய கதை இருக்குது. ராமர் பாலமே கதை அப்படிங்கிறது தான் உங்களுடைய வால்மீகி கற்பனைங்க. கண்டிப்பாக கற்பனைங்க. வாழ்ந்ததுக்கான ஆதாரம் என்ன இருந்தா? இன்றைக்கி நாடாளுமன்றத்திலே சொல்லிவிட்டாங்களா, அங்கே இருக்கிறது மணல் திட்டாக தான் தெரியாது, வந்து விஞ்ஞானிகள் சொல்லி பாலமாக தெரியலை அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. நிலத்தட்டுங்க. ராமேஸ்வரம் வந்து இப்போ பிச்சுக்கிட்டு போயிடுது. அந்த பிரளயத்தின் போது பிரிச்சுக்கிட்டு போனது தான் இந்த இலங்கை. இதெல்லாம் இதுக்கு இன்னும் என்ன ஆதாரம்னாக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மூரா இனம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே தமிழாக இருக்குது. அவங்க பேச்சு மொழியே தமிழாக இருக்குதுங்கிறாங்க. அதே தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெரு நாட்டுக்கு போனபோது அங்கே இருந்த லீமா, அதனுடைய தலைநகரத்தில் இருந்த மியூசியத்தில் பார்த்தபோது அந்த மியூசியத்தில் போட்டு வச்சுருக்காங்க ஏர்லியஸ்ட்டு இது சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு போட்டு ப்ரீ சோழ நீரான்னு போடுறாங்க. அதுதான் ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த க்யூரேட்டரை கேட்டேன், நானும் என் கூட என் நண்பர்கள் 3 பேர் போயிருந்தோம். அந்த க்யூரேட்டரை கேட்டேன், இது என்ன இப்போ ப்ரீ சோழ நீரான்னு போட்டிருக்கீங்க, இது எந்த சிவிலைசேஷன்னு? எங்களை பார்த்துட்டு எங்கேருந்து வர்றீங்கன்னாரு. இந்தியாவில் எங்கேருந்து? சவுத் இந்தியா. உங்களை ஆண்டவங்க தான் சோழன்றாங்களே, அவங்க தான் முதல் சிவிலைசேஷன். எங்கே? தென் அமெரிக்காவில் பசிபிக் சைடில் இருக்கிற பெருங்கிற நாட்டில் அதனுடைய தலைநகரான லீமாவில் இருக்கிற மியூசியத்தில் சோழர்கள் தாண்டா முதல் இருந்தவர்கள்னு ஒரு போட்டு வச்சுருக்காங்க அவங்க மியூசியத்தில்.
அவங்க கலாச்சார பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தா தமிழ் மாதிரியே இருக்குது. மொச்சக்கொட்டை குழம்பு இது பண்ணுறாங்க, முனீஸ்வரனை கும்பிடுறாங்க, அந்த காவல் தெய்வங்களை கும்பிடுறாங்க. அவங்க உடைகள் ஆடைகள் அவங்க எல்லாமே நம்ம கலாச்சாரமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க இன்னொரு படம் ஒன்று வச்சுருந்தாங்க. இது குமரியில் இருந்து நேரடியாக வந்து தென்னமரைக்காவனுடைய தென்கோடியில் வந்து அங்கேருந்து மேலே வந்தவங்க தான் நாங்கள் தமிழர்களுங்கிறோம். இதெல்லாம் நான் வந்து கற்பனையாக சொல்லலை. போங்க, இன்றைக்கி இருக்குது, அந்த மியூசியம் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக ராமர் பாலத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, மர்மம் என்ன என்று ஆரம்பித்து, ராமரை பற்றிய அனைத்து ரகசியங்களும் சொல்லவாங்கிறத ஆரம்பித்து, அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்களிலிருந்தே தரவுகளையும் ஆய்வுகளையும் எடுத்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களுக்குமே முரணான விஷயங்கள் தான் உங்கள் ஆட்களே எழுதியிருக்கிறாங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ஒரு முறை கூட பெரியாரையோ அண்ணா பெரியாரையோ நீங்கள் பயன்படுத்தலை. எப்பா உன் ஆள் எழுதுனது உங்கள் ராஜாஜி, உங்கள் ராஜாஜி, உங்கள் காஷ்மீர் பண்டிட் நேரு, ராகுல் சாங்கிருதியானலேருந்து எழுதுனது எல்லாமே ஆரியர்கள் தான். இதில் எங்கள் பெரியாரும் வரல, அண்ணாவும் வரல, கலைஞர் வரல, அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க எழுதின குறிப்புகள் இருந்தே அந்த விஷயங்களையும் வரலாற்றையும் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. பார்ப்போம். இந்துக்கள் மனது புண்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவினர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க மனது புண்படுமா என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ண முடியாது? நீ கதையை அழகாக எழுதியிருக்கணும், கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதை எழுத தெரியலையே. வால்மீகி ஒரு வகையில் பாராட்டணும். வால்மீகி ஒன்றும் ஆரியர் இல்லை. அவர் வந்து ஒரு ஆதிவாசி, ஒரு காட்டுவாசி. அவர் எழுத படிக்க தெரியாதவர். அப்போ அவரால் எழுதப்பட்டது தான், ஆரியர்களால் எழுதப்பட்டதல்ல. ஆரியர் அல்லாதவரால் எழுதப்பட்டது தான் ராமாயணம். அதைத்தான் இவங்க வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த சாமியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணிடுறேன். இன்னொன்றும் சொல்கிறேன், ஒரு ஒரிஜினல் ராமாயணம் எங்கே இருக்குது தெரியுமில்ல? கிரேக்க இதிகாச புருஷராக கருதப்படுகிற ஹோமர், வெளியிழந்தவர்னுவாங்க. ஆமாம், அவர் எழுதுன அங்கே அந்த 2 இலக்கியம் சொல்லுவாங்க, ஒடிசியும் இலியட் அண்ட் ஓடிசி. இதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படை. அங்கே ராமன் பாரிஸ்ன்னு பேர் ராமனுக்கு, சீதைக்கு பேர் ஹெலன், ராவணனுக்கு பேர் மெனிலாசோ என்னமோ. அங்கே ராமன் வந்து வில்லனாக கருதப்படுறான். சீதை ராவணனை காதலிச்சுட்டு அவனோட போயிடுறான், கடத்திக்கிட்டு போயிடுறான். ராம படையெடுத்துக்கிட்டு போய் ட்ராய்ங்கிற நகரத்தை அழித்து, எப்படி இன்றைக்கி வந்து இலங்கையை வந்து எரிச்சிட்டான் அப்படிங்கிறலாம் கதை வருது, அதே மாதிரி ட்ராய் நகரத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அந்த ஊரே அழிச்சிட்டு தான் சீதையை கூப்பிட்டு வர்றான். ட்ராய் வரலாற்று சிறப்புமிக்க நகராச்சே. அந்த கதையைத்தான் அவங்க வந்து எங்கே போனாலும் அந்த கதையை தான் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்தபோது ராமாயணங்கிற பேரில் நடத்தினாங்க. ஒரிஜினலாக எழுதுறது ஹோமரனுடைய இலியட். அது கிமு 2ஆம் நூற்றாண்டா இல்லை கிபி 2ஆம் நூற்றாண்டா தான் அது. அவ்வளோ. ஆனால் இவங்க 1,50,000 சொல்கிறாங்க. நான் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமில்ல? 2 லட்சம் வருஷம் ஆச்சு. ஒரு 50 லட்சம் வருஷம், 2-3 லட்சம் வருஷம் ஆச்சு. வாயில் வந்து சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சோ விட்டு ஆட்டிகிட்டு போக வேண்டியதுதான். உண்மையில் வருங்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குறிப்பாக ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தரவுகளை அவர்கள் நம்புகின்ற விஷயங்களிலிருந்தே நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய சிறப்பம்சமும் கூட. வழமை போல் ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணலாக அமைஞ்சது. நன்றி.